வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் சில கன்னிராசி மக்கள் தங்கள் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் வசிப்பவர்கள் நெருங்கிய குடும்ப உறுப்பினரின் உடல்நலக்குறைவு குறித்து சில விவரங்களை தொலைபேசி அல்லது பிற தகவல் தொடர்பு ஊடகம் மூலம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இது கன்னிராசி மக்கள் மனதை கவலை அடைய செய்யும். குரு பகவான் விழாவின் கன்னிராசியை பொறுத்து தங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் நிதி வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நம்பலாம். குறிப்பாக இந்த வார நேரத்தில் தங்களின் கிரகங்களுடைய தாக்கத்தால் நீங்கள் பணம் சம்பாதிக்க அதிக பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் உங்களின் கௌரவமும் மரியாதையும் கூடும். கன்னிராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை கொண்டு வருவதற்குண்டான சூழலில் நீங்கள் செயல்பட வேண்டும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒரு மதஸ்தலத்திற்கோ அல்லது உறவினரின் வீட்டு இடத்திற்கோ செல்ல திட்டமிடலாம். உங்கள் ராசியில் உள்ள கிரகங்களின் நிலை இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலருக்கு இடமாற்றம் மற்றும் உங்கள் வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை பெற வாய்ப்புள்ளது என்பதையும் குறிக்கிறது. இருப்பினும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் மேல் அதிகாரிகளுடன் உள்ள உறவை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். அவர்களுடன் நன்கு பழக வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய தொழில் வாழ்க்கை நலமாக இருக்கும். நல்லதொரு ஆதாயத்தை உங்களால் பெற முடியும். இந்த வாரம் பல கன்னிராசி மாணவர்கள் தங்கள் அறிவை வெளிப்படுத்தும் போது உங்களை சுற்றி உள்ளவர்களால் பாராட்டப்படுவீர்கள் என்பது மகிழ்ச்சிக்குரியது. இதனால் உங்களின் பெற்றோரின் பாராட்டுகளை நீங்கள் தவறாமல் பெறுவீர்கள். இருப்பினும் நீங்கள் எக்காரணம் கொண்டும் உங்களின் கல்வியை பற்றிய சிந்தனை அது சார்ந்து நீங்கள் கர்வப்பட வேண்டியதில்லை என்பதை உணர்ந்து அகங்காரத்தை விட்டுஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமைகளில் விநாயகரை வணங்கி அவரது அகவலை பாராயணம் செய்வது உங்களுக்கு மிகுந்த நலம் பயக்கக்கூடிய செயலாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துறான ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.